ஸ்ட்ராபெர்ரி விண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 19/7/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் 531 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 18/7/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 730 904. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதுலலாம் எதுவுமே வரல. போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து நான் அந்த ரெகுலர் சார்ட் படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த 90 அப்படிங்கிறத நான் நேற்றுக்கு தனியாகவே எடுத்து காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒருவேளை வீக்லி சார்ட் ட்ரிக்குப்படி வந்துச்சு அப்படின்னா 390 ஒன்று பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த ஏபியில் இருக்கிற நம்பர் வந்து 2 நம்பர் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா நமக்கு 90 வரணும். அது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் இது வந்து வீக்லி சார்ட்டுக்காக மட்டும் கொடுத்துருந்தேன். நமக்கு போன வாரம் வந்து அதே 904 தான் இந்த வாரமும் வந்திருக்குது. இதில் இந்த 90 அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து வீக்லி சார்ட்டோட ரிசல்ட்டு. இது லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்தோடைய ரிசல்ட்டு. இதில் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, சி போர்டு பார்த்தோன்னா 5/0 பிசி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து சி போர்டில் இருக்க 6/1 பிசி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 8/3. இப்படி பார்த்தாலும் 5/0 6/1 8/3. ஸோ இதை மேட்ச் பண்ணி நான் எடுத்துருக்கிற ஆல் போர்டு வந்து 8/3 தான் நான் ஆல் போர்டாக எடுத்திருக்கேன். இது வந்து ரெகுலர் சார்ட்டில் வரக்கூடிய அந்த நம்பரோட தான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 4 நாளோட ரிசல்ட்டு. இதே 4 நாள் எடுத்திருக்கேன்னா இதில் பார்த்தோன்னா 8/3 1/6 2/7 9/4 இன்னும் 0/5 மட்டும்தான் பெண்டிங். ஒருவேளை இந்த ட்ரிக் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா 0/5 5/0 வரும். இப்படி எடுத்துட்டோன்னா இந்த டி போர்டு இருக்குல்ல, அதில் இருக்க 7 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 0 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தோம்னா 0 வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ ரெகுலர் சார்ட் படி நான் எடுத்துருக்கிற ஒரே ஒரு ஆல் போர்டு வந்து 0. இதை நான் இது கூட மேட்ச் பண்ணுறேன்னா வீக்லி சார்ட் படி எடுத்தோம்ல 8/3 எடுத்தோம்ல அது கூட தான் மேட்ச் பண்ணுறேன். இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ போர்டுக்கு 2 3 5, பி போர்டுக்கு 8 3 0, சி போர்டுக்கு 3 7 9. ஆல் போர்டுக்கு நான் எடுத்துக்கிட்டது 8/3. ஏபிபிசிஏசி வந்து 0 3 3 0 5 0 0 5 0 2 2 0 9 3 3 9. ஒரு பாக்ஸு 503, இன்னொரு பாக்ஸு 902. மிஷின் நம்பர் வந்து 967 433 4/9 3/8. ஸோ இதுபடி பார்த்தா அப்படியே டபுள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே போல் ரெகுலர் சார்ட்டில் பார்த்தாலும் டபுள்ஸாக தான் வருது. 8/3 1/6 2/7 9/4 0/5 மட்டும் தான் பெண்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.